आगच्छन्तु அவசிஷ்ட பிரஷ்னான் பஷ்யாமஹ. ஓகேயா? இப்போ பாருங்கள், பரஸ்பரம் மேலையத்து ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். என்னன்னாக்கா சதம் அப்படின்னா சங்கியா, மாத்துலக பந்துவாச்சகா, பந்துவாச்சகா ரிலேஷன் பற்றி சொல்கிறது. வானரக மிருக ஆஸ்லேஷா நக்ஷத்திரம் அன்னம் காத்தியம் உணவு பொருள். ஓகேயா? இப்போ இங்கே மேலே கஹ கா கிம் எல்லாமே பிரஷ்னங்கள் எல்லாமே பிரஷ்னவாச்சக சப்தாக தத்தமஸ்தி உபரி வயம் பிரஷ்ன நிர்மாணம் கரணீயம் ஏவ. இப்போ பாருங்கள், பாலிகா கீதம் ஸ்ருணோதி. கீதம் இत्यत्र का विभक्ति द्वितीया विभक्ति अतः किं भवति? प्रश्नवाचकः कः भवति? किं किम् एव लेखनीयं. किम् அடுத்து दीपोत्सवः दीपोत्सवः ஆஸ்வினமாசே அஸ்தி. கதா எப்பொழுது, எப்போ தீபோத்சவம் நடக்கும். காயிகா கதம் காயதி, காயிகா எப்படி பாடுறா? நல்லா பாடுறா. சம்யக் காயதி. கிருஷ்ணஸ்ய மாதா தேவகி. கஸ்ய மாதா தேவகி? யாருடைய அம்மா தேவகி? கிருஷ்ணருடைய அம்மா தேவகி. கிருஷ்ணஸ்ய குருஹு சாந்தீபனி மகரிஷி. கஹா, இந்த இடத்துல கஹா வரும். கிருஷ்ணஸ்ய குருஹு கஹா? சாந்தீபனி மகரிஷி. யுவகः फलं खादति. कः फलं खादति? वस्त्रं कपाटिकायाम् अस्ति. कुत्र अस्ति? எங்கே இருக்கிறது? வஸ்திரம் பீரோவில் இருக்கிறது, கபோர்டில் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? அப்படி தானே கேட்போம். அடுத்து விபீஷணः லங்காத்தः ஆகத்தவான். குத்தः ஆகத்தவான், எங்கிருந்து? மாதா பூஜார்த்தம் தேவாலயம் கச்சதி. எதற்காக? ஏன், எதற்காக? இதுக்கெல்லாம் கிமர்த்தம். கிருஹே பஞ்ச ஆம்ரஃபலானி சந்தி. கதி எவ்வளவு? கதி ஆம்ரஃபலானி சந்தி? பஞ்ச. கிருஷ்ணஸ்ய மாதா தேவகி. கா கிருஷ்ணஸ்ய மாதா கா? தேவகி. சிம்ஹः வனே அஸ்தி. எங்கு? எங்கு? கிருஷ்ணஸ்ய மாதா கா தேவகி. வனே குத்ர? குத்ர அஸ்தி சிம்ஹः? குத்ர அஸ்தி? வனே அஸ்தி. சித்திரकारः चित्रं लिखति. किं लिखति? चित्रं लिखति. रामस्य त्रयः सहोदराः. கதி. கதி எத்தனை, எவ்வளவு, எத்தனை, அதெல்லாம். அடுத்து இங்கே பாருங்க, ததாதி இத்யஸ்ய கிரியாபதஸ்ய விபின்ன ரூபாணி தசரூபாணி லிக்கத்துன்னு கொடுத்துருக்காங்க. நான் ததாத்தி போல் இருக்கக்கூடிய 10 கிரியாபதம் நான் அப்படின்னு நினச்சி எழுதினேன். அதுக்கப்புறம் நான் இதை கரெக்டாக படிக்கும் பொழுது தெரிஞ்சது, ஓ இது இப்படி இல்லைன்னுட்டு. அதனால் இங்கே மேலே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா கவனமாக படிக்கணும். நம்ம தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, நாம் கவனமாக படிச்சுட்டு எழுதணும். என்ன தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தப்பாக இருந்தால் அதுக்கு தப்பான மார்க் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதை பாருங்கள், அதனுடையது இதனுடையது பாருங்கள். வதத்தி, வதந்தி, வதிஷ்யதி, வதிஷ்யந்தி, ஏகவச்சனம் பகுவச்சனம் அப்படியே எழுதியிருக்கேன். 10 ரூபம் எழுதணும் இல்லையா? அதனால் வதத்து, வதந்து இது பவிஷ்யத் ரூபம், எதிர்கால ரூபம், நிகழ்கால ரூபம். வதத்து பிரேரணா, உக்த்வா சொல்லிவிட்டு, த்வா பிரத்யயம், வக்தம் துமன் பிரத்யயம், வக்தவ்யம், வதனீயம். அடுத்து இது சொல்லப்பட வேண்டும், அந்நியர் பிரத்யயம். ஓகேயா? அப்படி உங்களுக்கு இதெல்லாம் எழுதணுன்ட்டு உங்களுக்கு தெரியலனாலும் இப்போ வதத்தியினுடைய
ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம், பிரதம புருஷ, மத்தியம புருஷ, உத்தம புருஷ. இதை வரைக்கும் எழுதிட்டு வேறு ஏதாவது ஒன்று எழுதிடலாம். வததி வதத்தஹ வதந்தி, வதசி வதத்தஹ வதத, வதாமி வதாவஹ வதாமஹ. இதாக கூட வதனீயம் ஏதோ ஒன்று எழுதிட்டா 10 ரூபம் வந்துடும். ஓகேயா? இப்போ இங்கே பாருங்கள், சித்திரம் திருஷ்டுவா பஞ்ச சரள வாக்கியானி லிக்கத்து. எளிய வாக்கியம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுங்கன்னு இருக்காங்க. சித்திரத்தை பார்த்துட்டு நான் என்ன எழுதியிருக்கேன்? கணேஷக லிக்கதி, கணேசர் எழுதுகிறார். முனிஹி வதத்தி, முனி யார் என்ன ஏதுன்னு தெரிய வேண்டாம், உங்களுக்கு பார்த்தாக்கா முனிவர் மாதிரி இருக்கிற. முனிஹி வதத்தி சரளமாக. விருக்ஷஸ்ய அதோபாஹே கணேசக உபவிஷதி. விருக்ஷஸ்ய அதோபாஹே, மரத்திற்கு கீழே கணேசன் அமர்ந்திருக்கிறார். விருக்ஷஸ்ய பிருஷ்டபாகே, விருக்ஷத்தின் பின்னாடி மிருகः திஷ்டதி, ஹரிணः திஷ்டதி, மான் இருக்கிறது. அடுத்து சித்ரே வியாசமுனிः விருக்ஷாः கணேசः மிருகः ச சந்தி. படத்தில் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படி நான் எழுதிட்டுருக்கேன். அடுத்து சம்ஸ்கிருத பாஷாயாக புருஷத்ரய விஷயே லிக்கத்து. புருஷத்ரயம் என்னென்ன இருக்குது? புருஷத்ரயம் பிரதம புருஷः, மத்தியம புருஷः, உத்தம புருஷः. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சம்ஸ்கிருத பாஷாயாக விசேஷண விசேஷ்ய விஷயே லிக்கத்து அப்படின்னு இருக்காங்க. இப்போ இங்கே பார்ப்போம், விசேஷண விசேஷம்னா என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருதே யஹ கஸ்யசித் சம்ஞா சப்தஸ்ய குணம் ரூபம் வர்ணம் சங்க்யா வா போதயதி சஹ விசேஷணம். விசேஷணம்னா என்ன? சம்ஸ்கிருத பதத்தினுடைய ஏதாவது ஒரு சப்தத்துக்கு சம்ஞானாக்கா புஷ்பம், மகிழா, இந்த மாதிரி எதுவானா இருக்கட்டும், அந்த பெயர் சொல்லுக்கு குணம், அதனுடைய குணம். மகிழா அப்படின்னா சேலை கட்டி கொண்டிருப்பாள், தலை குனிந்திருக்கும், பூ அணிந்திருப்பாள், இப்படி நாணத்துடன் இருப்பாள், அதனுடைய குணம் பற்றி சொல்கிறது. புஷ்பம்னா அழகாக மலர்ந்து இருக்கும், அது இந்த கலரில் இருக்குது அந்த கலரில் இருக்குன்ட்டுலாம் சொல்கிறோம் இல்லையா. ரூபம் வடிவம், அதனுடைய வடிவம். அப்புறம் வர்ணம், அதனுடைய கலர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சங்க்யா எண்ணிக்கை, வா போதயத்தி எத்தனை 10 மகிழாக அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா. அப்போது சங்க்யா அதுதான் விசேஷணம்ட்டு சொல்லப்படுது. யஹ சப்தஹ தேன விசேஷ்யதே, அதால் தெரியப்படுகிறதோ சஹ விசேஷ்யம் கத்யதே, அதுதான் விசேஷ்யம்ட்டு சொல்லப்படுது. இப்போ பாருங்க, விசேஷணம் விசேஷ்யஸ்ய லிங்கே, விசேஷத்தினுடைய லிங்கம் வச்சனம் விபக்தௌச்ச அனுகச்சதி. உதாஹரணானி சுந்தரः பாலகः, அത്ര சுந்தரः விசேஷணபதம், பாலகः விசேஷ்யம். இதே போல் தான் இங்கே எல்லாத்துக்குமே வரும். பாலகः, பாலிகா, புஷ்பம். அதே போல் பாருங்க, சுந்தரः பாலகः, சுந்தரி பாலிகா, சுந்தரம் புஷ்பம். இப்போ எண்ணிக்கையில் கூட பாருங்கள், பௌ சாத்ரௌ அப்படி தான் வரும். அதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள், அത്ര சம்ஸ்கிருத பாஷாயாம் விசேஷணம் விசேஷ்யஸ்ய குணம் பிரகாஷயதி. விசேஷணம் விசேஷ்யஸ்ய குணம், குணத்தை வெளிப்படுத்துது, வெளிக்காட்டுது. ததா தயோஹோ லிங்கம் லிங்க வச்சன விபக்தயः, அதனுடைய லிங்கம் வச்சன விபக்தி எல்லாத்தையும் சமானாக பவந்தி, ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும். சுந்தரினாக்கா பாலிகா தான் வரும். ஓகேயா? அப்புறம் இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு?
संस्कृतभाषायाः लिङ्गभेदविषये लिखतु. लिङ्गभेदம் இருக்கு இல்லையா, லிங்கத்ரயம் இருக்கு இல்லையா, ஸ்ரீலிங்கா, பும்லிங்கா, நபும்சகலிங்கா, அதை பற்றி எழுதுங்க. ஸ்ரீலிங்கம் எழுதிட்டு மகிழா, அப்புறம் ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் நர்த்தகி, அந்த மாதிரி. அகாராந்த ஸ்ரீலிங்கத்துக்கு ஒரு ராமஹா, யுவகா, ஸ்யூதா, அந்த மாதிரி. நபும்சகலிங்கத்துக்கு பாத்திரம், புஷ்பம், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் உதாரண சகிதம் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்துடும். அடுத்து இங்கே சுபாஷித்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. வாக்பூஷணம், பூஷணம், இதெல்லாமே நான் ஒரு இடத்துல எழுதியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வாக்பூஷணம் பூஷணம், பண்பட்ட பேச்சே மனிதனுக்கு சிறந்த அணிகலல் ஆகும். இதெல்லாம் புக்கில் இருக்கிறது தான் அப்படியே பார்த்து எழுதியிருக்கேன், நீங்களும் புக்கில் இருக்கிறத பார்த்து எழுதிக்கலாம். வித்யா விஹீனஹ பசுஹோ, அறிவில்லாதவன் விலங்கிற்கு சமமானவன். அடுத்து என்ன இருக்கு, உத்யோகினம் புருஷ சிம்ஹம் உபைத்தி லக்ஷ்மிஹி, முயற்சி உடையோன் இகழ்ச்சி அடையான், அடைய மாட்டான். ஓகேயா, இது உள்ளே இருக்கிற கொஷின் தான். இந்த பேஜ் பார்த்துட்டு உள்ளே போயிடுவோம். கஹ சுக்லபக்ஷः, அமாவாஸ்யாயாக பரம், அமாவாசைக்கு அடுத்து, பூர்ணிமா பர்யந்த காலக, பூர்ணிமா வரைக்கும் இருக்கக்கூடிய காலக சுக்லபக்ஷன்ட்டு சொல்லப்படுது. கதா குரு பூர்ணிமா பவதி அப்படின்னா ஆஷாட பூர்ணிமாயாம், ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய பூர்ணிமா குரு பூர்ணிமான்னு சொல்லப்படுது. அடுத்து இங்கே பாருங்க, தச பிரஷ்னானாம் உத்தரம் லிக்கத்தோ. ரைட் த ஆன்சர் எனி 10ன்னு கொடுத்துருக்காங்க. கா காஷ்மீரபுர வாசினி சாரதே தேவி. அப்புறம் சகலாக தேவாக குத்திர வசந்தி துளசி செடில துளசியாம். கதி நக்ஷத்ராணி சந்தி, 27 நட்சத்திரம். 105வது பேஜில் இருக்குது, ஃபுல்லாகவே எழுதணும்லாம் எழுதலாம். ஓகேயா. நவகிரகாணாம் நாமானி லிக்கத்து, நவகிரகங்களுடைய நாமம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சூரியதாக கேத்து பர்யந்தம் லேகனியம். யோகாசன சாஸ்திரஸ்ய போஷணகர்த்தா கஹா, பதஞ்சலி, 128வது பேஜில் இருக்குது. அப்புறம் ஆதித்யஸ்ய நமஸ்காரேன கிம் பிரயோஜனம், ஆதித்யனை வணங்குவதால் என்ன பிரயோஜனம்னு கேட்டிருக்காங்க. 128. ஆயுள், யசக, புத்திஹி, கீர்த்திஹி எல்லாமே கிடைக்கும். ஆயுர்வேதே சுஷ்ருதாச்சாரியஸ்ய முக்கியத்துவம் கிம், 146 பேஜில் இருக்குது. ஓகேயா. அடுத்து இங்கே என்ன இருக்குது, கிருஷ்ணஸ்ய பிராத்தா கிடையாது, பாகினேயः மருமகன் அபிமன்யுஹு. வைமானிக சாஸ்திரஸ்ய கர்த்தாகः பரத்வாஜः, 82 பேஜில் இருக்குது. கஹ சுக்லபக்ஷः நான் சொல்லிட்டேன். ஈஷான்ய திக்கு குத்ர, இதுவும் 136 பேஜில் இருக்குது. கதா குரு பூர்ணிமா, அதுவும் நான் ஆன்சர் சொல்லிட்டேன். அடுத்து வித்யா கிம் அஸ்னுதே அப்படின்னா அமிர்தம். 108 சம்ஸ்கிருத பாஷையா அக்ஷரைஹி லிக்கத்தோ. அஷ்டாதிக ஏகசதம். அடுத்து இங்கே பாருங்கள், ஏகஸ்மின் விஷயே தச வாக்கியைஹி டிப்பனீம் லிக்கத்து, ஏதேனும் ஒன்றிற்கு 10 வரிகளில் எழுதவும். ரைட் த ஆன்சர் இன் 10 லைன்ஸ், எனி 10 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேயா. இதில் நீங்கள் இது 2-3ல் 1 தான் எழுதணும். அதனால் நான் இது உங்களுடைய புக்கிலேயே இருக்குது, 25வது பேஜில். சம்ஸ்கிருத தமிழ் பாஷாயாக சாதுஷ்யம், ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னு கேட்குறாங்க. கஷ்டம் தமிழ்லையும் இருக்குது,
சான்ஸ்கிரிட்லேயும் கஷ்டம் இருக்குது, துக்கமும் இருக்குது, சுகமும் இருக்குது. இது போல் நிறைய வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்த்து எழுதிக்கலாம். 25 பேஜில் இருக்குது. ஓகேயா? தன்யவாதः. இது போல் மேலும் நிறைய வீடியோக்கள் போடுறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்துடன். ஓகேயா? தன்யவாதः.